ராஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஐஆர் போன முறை நடந்தது 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. 2002 2005 வரை 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. அந்த 3 ஆண்டுகள் நடந்த பொழுது என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தோ அதுல இருந்து சில ஒரு முக்கியமான வழிமுறை மாற்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஎல்ஓல இருந்து டெலீட் ஆச்சுன்னா அது அவர்களுடைய குடியுரிமையை மறுப்பதான செயலாக மாறுவதற்கான இப்பொழுது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது கூடாதுங்கிறது 2003 2002 2005 ஸ்பெசிபிக் கண்டிஷனா சொல்லியிருந்தாங்க. இப்ப அது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பிராக்டிகல் ப்ராப்ளம், எஸ்ஐஆர் வேண்டான்னு யாருமே சொல்லல. நான் சகோதரி கிட்ட நான் ஒன்று கேட்கணும் விரும்பினேன். அக்டோபர் 2024 இருந்து ஜனவரி 2025 வரை எஸ்எஸ்ஆர் நடத்தினாங்கல்ல, அப்ப இதுல என்னெல்லாம் களையணும், என்னெல்லாம் மாற்றம் வேணும் அப்படிங்கிற பதிவுகளை நீங்க கொடுத்திருந்திருக்கலாமே. போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்க. நீங்க அந்த ஜனவரி 2025க்கு பிறகு நீங்க அந்த பதிவுகளை நீங்க சொன்னதுக்கான வாய்ப்புகள் என்ன? அப்படி இல்லைன்னா நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி நீங்க இல்ல நீக்கலன்னு சொல்லி இருக்கணுமே. நீங்க அது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்ததற்கான ஆதாரங்கள் நீங்க எங்கேயாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க சொல்லி கேட்கலையாங்கிறது உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஒண்ணு. அடுத்தது, முதல் முறையா உறவினர் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாய், தகப்பன், மனைவி அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சகோதரி கொடுத்திருக்காங்க. மருமகள் இருந்தா என்ன உறவு கொடுக்கிறது, மருமகனா இருந்தா என்ன உறவு கொடுக்கிறது, இல்ல இதற்கான விளக்கங்களை அவங்க தெளிவா இந்த ஒரு அப்ப இனிமே உறவினர்களும் பந்துக்களும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னு இனிமே இவங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா இவங்களெல்லாம் விட்டுற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அது ஒரு விளக்கம். இப்ப எஸ்ஐஆரினுடைய தன்மையில பார்த்தோம்னா 30 நாட்களுக்குள் இதை செய்ய வலியுறுத்துவதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு 7 நாள் கடந்திருக்கோம். நம்ம 7 நாட்கள்ல 30 to 35% விண்ணப்பங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. களத்தில் வெறும் 35% வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் யாருட்டு 7 நாள் ஆகும். இந்த 50% நீங்க கிட்டத்தட்ட 15 நாட்கள்ல தான் நீங்க ஃபார்மை கொடுத்து முடிக்கவே போறீங்க. இது யார் மூலியமா செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் நீங்க சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் பண்ணி, எலெக்ஷன் கமிஷன் எந்தெந்த ஆசிரியர்கள் வேணுமோ, எந்தெந்த அங்கன்வாடி பணியாளர்கள் வேணுமோ நீங்க அவங்கள எடுத்து அவங்களுக்கு டே டு டே காலையில நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. மாநில அரசினுடைய நிர்வாகிகளை, மாநில அரசினுடைய பணியாளர்களை எடுத்து எலெக்ஷன் கமிஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்கிறத யாருமே இங்க மறுக்க முடியாது. 19 சொல்லக்கூடாது மாநில அரசு உங்க ஆளுக்கு தானே. உங்க ஸ்டாப் இட். தயவு செஞ்சு இந்த பொய் பித்தலாட்டத்தை பரப்புற வேலையை செய்யாதீங்க. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு 90% பேர் பெண்கள் தான் களத்துக்கு போறாங்க. நியமிக்கப்பட்டிருக்கிறது 90% பேர். அவங்க சொல்றாங்க, சார் காலையில 7 மணிக்கு வாங்கங்கிறாங்க சார், நைட்டு 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் எங்களால் அந்த ஃபார்மை கொடுத்து முடிக்க முடியல சார். என்ன பிரச்சனை? போற பக்கத்துல ஊருப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. அண்ணன் சொன்னாங்கல்ல, இந்த கேள்விகளுக்கு நாங்க எங்க இருந்து பதில் சொல்றது? இதுக்கு வரைமுறை எங்களுக்கு நிர்ணயிக்கப்படல. அண்ணன் மாதிரி விவரமா படிச்சவர், அறிவில் சிறந்தவர் எல்லாம் ஃபார்மை ஃபில் பண்ணிடுவாங்க சார். அவர் அறிவில் சிறந்தவர், அப்படிப்பட்டவர்கள் வேணா அந்த விண்ணப்பத்தை குழப்பம் இல்லாம ஃபில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா எங்களை போன்ற சாமானியர்களுக்கு இந்த விண்ணப்பம் ஃபில் பண்றது அவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஏன்னா சகோதரி புதுசா இன்னைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி குழப்பிருக்காங்க. இப்ப உறவினர்கள் எல்லாம் உறவினர்னு சொல்லி இனிமே மாமியாரு மாமனார் எல்லாம் போடலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா புதுசா சொல்லிட்டாங்கல்ல, இப்ப இது ஒரு குழப்பம் வந்திருக்கும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய உறவினர் இடத்துல கணவர் பேர் இருக்கு, மனைவின் இருக்கு, அப்பான் இருக்கு, அம்மா இருக்கு. நீங்க எதை வேணா டிக் பண்ணி நான் என்ன கேக்குறேன், மருமகள் இருந்தாங்கன்னா என்ன எழுதுவாங்க? நீங்க அது பேரை சேருங்க. நீங்க எப்படி நீங்க அப்படி எப்படி இன்னார் தான் உறவினர், இன்னார் உறவினர் இல்லன்னு சொல்லி நீங்க யாரு? இல்ல இல்ல இல்லையா, அவங்க வேற என்ன சொல்றாங்க? அப்பா அம்மா கணவர் தானே வச்சிருக்கீங்க. நீங்க வேற யாருக்கு நீங்க காலத்துல இல்லையே, காலத்துல விளக்கம் இல்லையே, காலத்துல மாமனார் மாமியார் இல்லையே, அத்தா மாமா சித்தப்பா பெரியப்பா இல்லையே, அவங்க உறவினர் இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க ஆம்பிகுவஸ், நிறைய டிரான்ஸ்பரன்சி இல்ல. இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. சகோதரர் ரொம்ப அழகா சொன்னாங்களே, இதை விட குழந்தைக்கு சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அப்ப இன்னைக்கு 7 நாட்கள் முடிந்திருக்கும் பொழுது 30% விண்ணப்பங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. மீதி இன்னும் ஒரு 7 நாட்கள் ஆகும் இந்த 100% விண்ணப்பங்களை கொடுத்து முடிக்கிறதுக்கு. திரும்ப எப்ப போய் இந்த ஃபார்மை நீங்க வாங்கி கொண்டு நீங்க கம்ப்யூட்டர்ல
நீங்க 6.5 கோடி வாக்காளர்களை 15 நாட்களுக்குள்ள ஏத்தணும்னா ஒரு நாளைக்கு நீங்க கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்காளர்களை பதிவில் ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் சொல்றாங்க, சார் எங்க எதுக்குமே போக முடியல சார், ஒரே பிரஷரா இருக்கு சார். டீச்சர்லாம் நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. நீங்க பெண்ணா இருந்து சகோதரிக்கு தெரியணும், அவங்க போய் இன்னைக்கு வரைக்கும் 250 ஃபார்ம் தான் என்னால கொடுக்க முடிஞ்சிருக்கு. 270 ஃபார்ம் தான். அங்க போனா அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு ஆட்கள் இல்ல, வீட்டுல ஆட்கள் இல்லாம இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. பல்வேறு இடங்களை கொடுத்து பிடிக்க முடியல. ஆனா டெய்லி எங்களுக்கு ஊருப்பட்ட பிரஷரா இருக்கு. இல்லைன்னா கலெக்டர் வந்து உங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டியுமே கூட இன்னைக்கு 35% மேல கொடுக்க முடியலங்கிறதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம்? அப்ப நான் கேட்கிறேன், நீங்க இந்த 30 நாளுங்கிற காலகட்டம் ஏன் நிர்ணயம் பண்ணீங்க? இதை இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஓகேவா உங்களுக்கு 90 நாட்களில் இருந்து 120 நாட்கள் குறைந்தபட்சம் இருந்திருந்தால் இது சாத்தியம் உண்டு. இதுதான் ரஃபா இருக்கக்கூடிய எஸ்டிமேட். எதுக்கு? என்யூமரேஷனுக்கு மட்டுமே. அதன் பிறகு இப்ப ஒரு பியூட்டி பார்த்துக்கோங்க. நீங்க 7ஆம் தேதி அடுத்து டிராஃப்ட் லிஸ்ட் வந்துரும். இப்ப நான் சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், நீங்க 4ஆம் தேதி ஆரம்பிச்ச பொழுது நம்மளுடைய வாக்காளர், தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர் எண்ணிக்கை சைபராக இருந்தது. இந்த ஃபார்ம் எல்லாம் ஏத்துனாதான் வாக்காளரே ஏறும். இதுல எவ்வளவு ஏத்த முடியுங்கிறது நடைமுறை சிக்கல்ல எவ்வளவு வாக்காளர்கள் வரப்போறாங்கிறது ஒரு குழப்பத்தோட 7ஆம் தேதி ஒரு லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நடைமுறையில ஏத்தலன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து பெண்டிங் ஆயிடும். அப்ப நீங்க 7ஆம் தேதி அறிவிக்கக்கூடிய லிஸ்டுக்கு நீங்க திரும்ப நீங்க போய் நீங்க சரி பண்ணி நீங்க வாக்காளர் பட்டியல் சரிபார்த்து நீங்க கொண்டு போய் நீங்க மறுபடியும் கொடுத்தீங்கன்னா நீங்க இடைப்பட்ட காலத்துல குறைந்தபட்சம் இன்னொரு டிராஃப்ட் லிஸ்ட் வந்திருந்ததாதான் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியுமா முடியாதான்னு. ஆனா நேரடியா நீங்க எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க? பிப்ரவரி 7ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட் வந்துரும்ட்டீங்க. இப்ப கொடுத்த ஃபார்மை ஏத்துனாங்களா ஏத்தலையா? இப்ப வரைக்கும் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி எங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்ம் ஏற்றப்பட்டு விட்டதா அல்லது ஏற்றப்பட்டு விட்டதற்கான ஆதாரமா ஒரு மெசேஜாவது வந்திருக்குதா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து? உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு விட்டதா, அப்பா நிம்மதியா இருக்கலாம்பா, இல்லைன்னா போய் திரும்ப தொந்தரவு பண்ணலாம்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம ஜீரோ டிரான்ஸ்பரன்சி முழுக்க முழுக்க பத்தி வச்சு பேசி முடிச்சுறேன். அடுத்து இதற்கு சப்பகட்டு கட்டுவதற்கு திரு எதிர்கட்சியினுடைய தலைவர் பழனிசாமி அவர்கள் ஒரு முயற்சி கோர்ட்ல கொண்டு போய் இது வேணும்னு போட்டிருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தெளிவா சொல்லிடுறேன் சார். நீங்க நாங்க களத்துல பாக்குற பிரச்சனையை நாங்க சொல்லணும்ல, களத்துல பாக்குற பிரச்சனை இது ஒண்ணு நான் அவசியம் சொல்லி அவர் கோர்ட்ல ஏன் அதை பிரசன்ட் பண்ணாருங்கிறத சொல்லணும்ல. நீங்க சொல்றதுக்கு அது உங்க வாய்ப்புல சொல்லுங்க சகோதரி, சரியா? நீங்க வந்து என்னுடைய வாய்ப்புல குறுக்கிட வேண்டாம். ஏன் பதிவிட்டார்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அது வேண்டும் என்று சொல்லுகின்றனால் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு சதியை அரங்கேற்றுவதற்கு அவர் தயாராகி விட்டார். ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு முக்கியமான பதிவு இருக்கு. சகோதரி பிஎல்ஓக்கள் கூட போகக்கூடாதுங்கிறத ஒரு பதிவா போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரி அப்படி போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்களா இல்லையா? இருங்க இருங்க, நீங்க நிறைய வரிசையா அடுக்குனீங்க. நான் நிறைய அடுக்கல. இது ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. பிஎல்ஓக்களோடு போக கூடாது, அவர்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கிறதா இவங்க இவங்க தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு பதிவு இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஒரு சின்ன ஏன் சொல்றாருங்கிறதுக்கு மட்டும் அதற்கான காரணத்தை சொல்றேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கள் இவருக்கு ஒத்துழைத்து யாரும் வேலையை பார்க்கலாங்கிறது தான் உண்மை. எந்த அணியில இருந்து வேலை வைப்பா? 4 அணியில இருக்கான், 4 அணி 5 அணி ஆகி போச்சு. பழனிசாமி என்ன முடிவுக்கு போறாருன்னா ஃபைனலா என்ன முடிவுக்கு அவர் போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா ஐயோ பிஜேபி நம்பிதான் நம்ம வந்து இனிமே போகலாம், நம்ம கட்சிக்கு யாருமே கீழே நம்ம வழி இல்ல, அப்படிங்கிறதுனால பிஎல்ஏக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து அவர் நீ கொடுத்திருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். அப்புறமேல் ஃப்ரீயா பேசுங்க. ஓகே ராஜா, நான் முடிக்கிறேன் ராஜா, நீங்க எதை சொல்லுங்க. அதாவது இப்ப அண்ணன் சொன்னாங்க அவருடைய பையன் சென்னையில இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இன்க்ளூஷன் ஃபார்மை இந்த காலகட்டத்திலேயே கொடுக்கலாமா இல்ல அப்புறம் தான் கொடுக்கணுமா சொல்லுங்க? கிடையாது. இல்ல 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 ஒரு நிமிஷம். இப்ப என்யூமரேஷன் ஃபார்ம் டு வெரிஃபை யுவர் பிரசன்ஸ் அப்படிதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கரெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க எப்ப கொடுக்கணும்ங்கிறது has not been clearly mentioned. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவல் படி பாத்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல இல்ல மாறிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அப்பதான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், இந்த ஃபார்ம்ல நீங்க வாங்குறீங்கல்ல, இந்த ஃபார்முக்கு மினிமம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூடவா தரதுக்கு எலெக்ஷன் கமிஷனால முடியாது. ஃபார்ம் பேப்பர் செல்லாது. நான் என்ன சொல்றேன், மினிமம் ஒரு எஸ்எம்எஸ், ஒரு நம்பர், ஒரு கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு வேணும். அப்ப இந்த அப்ப நான் என்ன கேட்கிறேன், அது நியாயம்னு சொல்லி சொன்னா இந்த பிஎல்ஓக்களை நியமனம் பண்றது யாரு? சிஇஓ தானே செலக்ட் பண்றாரு.
சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் தான் இந்த ஸ்டேட்ல இருந்து செலக்ட் பண்ணி இந்த ஆசிரியர்கள் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த பணிக்கு போகணும்னு நியமனம் பண்ணி இருக்கிறது அவங்க தானே, பொறுப்பேற்றுக்க வேண்டியது அப்ப எலெக்ஷன் கமிஷன் தானே. அப்ப அதுலயும் வந்து அவருக்கு குழப்பம் இருக்கு, இல்ல அரசுங்கிற ஒரு மடைமாற்ற வேலையை செய்யறாரு. அடுத்தது நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு, டபுள் என்ட்ரி இருக்குன்னு சொல்லி சொன்னா போட்டோ டபுள் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்காதா? பேரு சிமிலர், ஃபாதர் நேம் சிமிலர் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு டபுள் என்ட்ரியை வெரிஃபை பண்றதுக்கு சாஃப்ட்வேர் வச்சு இவங்க பண்ணிக்க முடியாதா? ஏன் இதை எதையுமே வந்து இந்த அரசு செய்யறது கிடையாது? எலெக்ஷன் கமிஷன் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கவே கிடையாது. நீங்க மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய எத்தனை என்ட்ரிகள், எத்தனை 22 போட்டோ வச்ச மாடல் போட்டோ எல்லாம் வச்சு வந்திருக்கு, அதெல்லாம் ஏற்புக்கு உண்டானதா? அப்ப இவ்வளவு விளக்கங்கள், இவ்வளவு தகுதித்தங்கள், இவ்வளவு தவறுகளை சுட்டி காட்டின பிறகும் இவர்கள் அதை நியாயம்னு பேசுறதுங்கிறது அதிமுகவை பொறுத்த வரையில் பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வகையில அவர்கள் சார்பாக பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் கொண்டு போய் பழனிசாமி அவர்கள் இதை போட்டிருக்காரே ஒழிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது அக்கறை இருந்தால் டிசம்பர் 7ஆம் தேதி தெரியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இல்லாமல் போய் இருக்கிறார்கள் அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கான முழு பொறுப்பு எதிர்கட்சி தலைவர் ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும். அன்னைக்குதான் இவங்க யோகி என்னங்கிறது தெரியும்.